ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சூலூர் சமையல். சூலூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெய் சோறும் சிக்கனும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் 2 டம்ளர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், முந்திரி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நெய், 4 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ நம்ம அடுப்பில் குக்கர் வச்சு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கனால நமக்கு 4லேருந்து 5 நிமிஷமே போதுமானது இந்த பாஸ்மதி ரைஸ் வெந்து வர்றதுக்கு. இப்போது நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பச்சை மிளகாய், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஆக்சுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்னா, நான் எந்த டம்ளரில் அளந்து எடுத்தனோ அரிசியை அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா குக்கரில் வைக்கிற பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 4 நிமிஷத்தில் நமக்கு அருமையான நெய் சாதம் கிடச்சிருச்சு. நெய் சாதத்துக்கு மேலே அந்த வெங்காயங்களை நம்ம தூவி நம்ம சாப்பிட போகும்போது எடுத்து சாப்பிட்லாம். இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கனுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போது இன்னொரு கடாயில் சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். நான் சிக்கனை மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இது கூட இப்போ நம்ம என்ன சேர்க்குறோன்னா, ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர், புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக இருக்கணும். அது கூட எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் என்னென்னா, இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு உப்பு ஜாஸ்தியாக சாப்பிடுவாங்க, ஒரு சிலருக்கு கம்மியாக இருந்தாலே போதும். நம்ம அளவு நம்மளுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்த்து கலக்க போகிறது கிடையாது. நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். எப்பயுமே சிக்கனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தனோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறி வரும். இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு குக்கரில் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த சிக்கனை 2 விசில் விட்டு வேக வைக்கலாம். கூடவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நமக்கு அதிகப்படியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம 1/4 டம்ளர் தான் தண்ணியே ஊற்றிருக்கோம். இப்போ இன்னொரு அடுப்பில் கடாயில் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா வேக வச்சு இந்த சிக்கன்களை சேர்த்துடலாம். இந்த சிக்கனில் உள்ள தண்ணி பாதி அளவாக மாறுற வரைக்கும் நம்ம அடுப்பு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட எல்லா தண்ணியும், அதாவது பாதி அளவுக்கு தண்ணி நல்லா உறிஞ்சிட்டு அதோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா இலைகளை போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு, அதாவது மறுபடியும் நல்லா ஒரு கொதிக்க வச்சு இறக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நமக்கு சாதாரணமாக வெள்ளை சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், நெய் சாதத்துக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் கிரேவி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி நெய் சாதத்து கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது சிக்கன் கிரேவி. நம்ம நெய் சாதமும் பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக நல்லா பொழுன்னு வந்திருக்கு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சூலூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.